பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கு ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்துல நாம் பார்த்தோம், ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறும். கடவுளுக்கென்று ஒரு பெயர் இருக்கின்றது. கடவுளுக்கென்று அநேக பெயர் இருக்கிறது வேதத்தில். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் இறைவார்த்தை 13 பார்க்கும் பொழுது, ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்க மோசேயை அழைத்த பொழுது, விடுதலை பயணம் 3வது அதிகாரம் இறைவார்த்தை 13-14 மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரவேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினார். அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரவேல் மக்களிடம் இருக்கிறவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். பாருங்க, அங்க ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. மோசே கேட்கிறாருங்களா? மோசே கேட்கிறாரு, இந்த மக்களை மீட்டு கொண்டு வர ஆண்டவரே நான் செல்கின்றேன், உன்னை என்னிடம் அனுப்பியவர் யார் என்று என்னை கேட்டால் நான் என்ன கூற வேண்டும்? இருக்கின்றவர் என்று தன்னுடைய பெயரை அறிமுகப்படுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். இருக்கின்றவர் நானே என்று சொல் என்று சொன்னார். ஏன்னா அவருக்கு அவரே பெயரு, தந்தையாகிய கடவுள் அவருக்கு அவரே பெயர் எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? அப்புறம் ஒவ்வொன்றா வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொன்றாக மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதே மோசே 2வது பிரதி 10 கட்டளைகளை வாங்க முதல் கட்டளை உடைத்திடாரு. எதனால உடைத்திட்டாரு உங்களுக்கு தெரியும். மக்கள் பாவத்திலே இருந்தாங்க. ஆண்டவரை சீனாய் மலை மீது அவர் சந்தித்து 40 இரவும் பகலும் ஆண்டவரோடு பேசி ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை அவர் வாங்கி அந்த 10 கட்டளை வாங்கி வரும் பொழுது மக்கள் கன்றுக்குட்டிய வழிபட்டு வந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த கன்றுக்குட்டியை பார்த்து வழிபடுகின்ற இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை வழிநடத்தினது என்று நம்பினார்கள். ஆகவே மோசேக்கு கடும் கோபம் வந்து அந்த 10 கட்டளை உடைத்துக் கொண்டார். 2வது பிரதி விடுதலை பயணம் 34வது அதிகாரம் இறைவார்த்தை 6 நம்ம பார்க்கிறோம். விடுதலை பயணம் 34:6. அப்போ மோசேக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு, மலை மீது ஏறி வான்ட்டு. மோசே ஆண்டவர்கிட்ட 5 நடுக்கத்தோட போறார். முதல் முறை ஆண்டவர் நெருப்பு மயமாக காட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். 2வது இவருக்கு பயம், மோசேக்கு பயம். நம்ம 10 கட்டளைகளை உடைத்து போட்டோம். இப்பொழுது ஆண்டவர் அழைக்கின்றார், நான் என்ன சொல்ல முடியும் என்று ஆண்டவர்கிட்ட மறுபடியும் போறார். ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்பா இருக்காருன்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ற பெயரை அவருக்கு வெளிப்படுத்தினார். முதல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டவர் என்ற பெயரை என்ன பேர் சொன்னாருங்க? ஆண்டவர் என்ற பெயரை அறிக்கையிட்டு. பிதாவான கடவுள் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? மகனும் தூயாக இருக்கும். ஆண்டவர் 2 ஆண்டவர் இங்க மறுபடியும் சொல்றாரு. ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உடையவர், சினம் கொள்வதில் தாமதம் உடையவர். படிங்க, யாராவது படிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவர், சினம் கொள்ள தயங்காதவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கு பேரன்பு செய்பவர், கொடுமையையும் பாவத்தையும் மன்னிப்பவர். போதும். ஆண்டவர் என்ற பெயரை அறிக்கையிட்டாரு. இப்போ 3 பேரும் ஆண்டவர் தானுங்க. அப்ப இன்னொரு வாட்டி சொல்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டு அப்ப சொல்றாரு பாருங்க, பரிவும் இரக்கமும் உடையவர். இவர் பரிவா இருக்கிறார், தூயாவரே இரக்கமா இருக்கிறார். பேரன்பு மிக்கவர், சினம் கொள்வதில் தாமதம் உடையவர். பேரன்பு மிக்கவர் இயேசுவை பார்த்து சொல்றாருங்க. சினம் கொள்வதில் தாமதம் உடையவர் என்று தூயாவினர் பார்த்து சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தந்தையாக கடவுள் தன்னிடம் இருந்து 3 ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக ஒரே குணாதிசயங்கள் உடையவராக வெளிப்படுத்துகின்றார் மோசே. பிரைஸ் தி லார்ட்.
அங்க இருந்து நீங்க அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் வேத வசனத்துல நீங்க யோவானுக்கு எழுதிய திருமுகத்தை எடுத்துக்கலாம். 17வது அதிகாரம் 6 வசனத்தை படிங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, என்ன சொன்னாருங்க? யோவான் 17:6 படிங்க. என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். ஒரு நிமிஷம், யாருங்க உலகிலிருந்து ஆண்டவர் தேர்ந்து கொண்டாரா? யாரை தேர்ந்து கொண்டிருக்கிறார்? கரங்களை தட்டலாம் இல்லைங்களா? நம்மளை கடவுள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, நீங்கள் 6வது வசனம் பாருங்க. நீர் உலகில் தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உன் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவான கடவுள்கிட்ட சொல்றாரு, நீர் என்னிடம் ஒப்படைத்து உன் மக்களை இயேசுக்கு சொந்தமாக்கினார். இயேசுக்கு சொந்தமாக்கி கடவுளுக்கு அர்ப்பணமாக்கிட்டார். நம்ம கடவுளுக்கு அர்ப்பணமா. அப்போ தந்தைக்கு ஒரு பெயர் இருக்குது, இயேசுக்கு ஒரு பெயர் இருக்குது. 3 ஆட்கள் தானங்க, 3 பேருக்கும் ஒரு பேர் வந்து இருக்கின்றவர் நானேன்ட்டு தொடக்கத்தை நம்ம விடுதலை பயந்தவன். யோவானுக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவானுக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் இறைவார்த்தை 24. தொடக்கத்துல மோசே கிட்ட பிதாவான கடவுள் இருக்கின்றவர் நானே என்று சொன்னார். இங்க யோவான் 8வது அதிகாரத்துல ஆண்டவர் மக்களை இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாகவே சாவி. அப்ப இங்க இயேசு சொன்னாரு இருக்கிறவர் நான் தான். இப்போ பேரு இயேசுக்கும் இருக்கிறவர் என்று பெயர். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? ஆண்டவர் பிதாவான கடவுள் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, மகனையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, தூய ஆவியானவரும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. இயேசுவை இரக்கமுடையவர்ன்ட்டு பிதாவான கடவுளை சான்று பகர்ந்தாரு, தூய ஆவியானவர் இரக்கமுடையவர், இயேசு அன்பா இருக்கிறார்ட்டு வெளிப்படுத்துறாரு. நீங்க விடுதலை பெயணும் 34:6 மறுபடியும் நல்லா கூர்ந்து கவனிச்சு படிச்சீங்கன்னா ஆண்டவர் என்ற பெயரை அறிக்கையிட்டு ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உடையவர், சினம் கொள்வதில் தாமோதயம் உடையவர், பேரன்பு மிக்கவர். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? தந்தை ஆகிய கடவுள் தன்னுடைய ஒரே ஒன்றாக இருந்து 3இல் ஒன்றாக ஜொலிப்பவர்களை தன்னுடைய பெயர்களை விளங்க செய்யறாங்க. பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம கூர்ந்து கவனித்து பார்க்கணும் வார்த்தைகளை. இங்க பாருங்க, இருக்கிறவர் நானே என்று அங்க வெளிப்படுத்தினார். இயேசு இங்க அதே பெயரை வெளிப்படுத்தினார். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் பாவிகளாக சாவி. சரி, எசையா தீர்க்க தரிசனத்துல 7வது அதிகாரம் எடுத்துங்க. ஏழாவது அதிகாரத்துல 14 நினைக்கிறேன் இம்மானுவேல் பெயர் எங்க வருது பாருங்க. ஒரு அடையாளத்தை அவர்பார், இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். பிரைஸ் தி லார்ட். எசையா தீர்க்க தரிசனத்துல 7வது அதிகாரத்துல 14 இல்லைங்களா இறைவார்த்தை, இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் சொல்லிட்டாங்க. இம்மானுவேல் என்றால் மத்திய அதிகாரத்தை நம்ம போய் பார்த்தோம்னா, முதல் அதிகாரத்தை பார்த்தோம்னா இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எசையா தீர்க்க தரிசனத்துல இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று சொல்லப்பட்டது. கன்னி கருவுற்று தீர்க்க தரிசனம் எங்கு நிறைவேறுகின்றது? லூக்கா அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் அதிகாரத்துல கபிரியேல் தூதர் வராரு.
முதல் அதிகாரம் லூக்கா படித்து பாருங்கள். அதுல யாராவது எடுத்துங்க, லூக்கா எடுத்துங்க. முதல் அதிகாரம். இதோ கருவுற்றி மகனை பெருகி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். 31 லூக்கா முதல் 31. கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எண்ணப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்க ஏன் பெயர் மாற்றப்பட்டுள்ளது? யாராவது என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், என்னைக்காவது ஃபாதர் கிட்ட போயிட்டு கேட்டிருக்கிறீங்களா? பிரதர், நம்மளே கேள்வி கேட்கலாம். குருவானர்கிட்ட இல்ல முன்பு இருந்த ஊழியர்கள் கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோமா? இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா அதிகாரத்துல ஏன் கபிரியேல் வந்து இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொன்னார்? யாராவது எப்பொழுதாவது யாராவது எந்த ஊழியர்களா பார்த்து கேட்டிருக்கோமா? ஏன் கேட்கல? நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம ஏன் கேட்கல? இப்ப இயேசு எதுக்காக பெயர் மாற்றப்பட்டது? சரி, 9வது அதிகாரம், எஸ்ஐயா 9 அதிகாரத்தை பார்த்துட்டு நம்ம இயேசு என்ற பெயர் எதுக்காக வந்தது நம்ம பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். எஸ்ஐயா 9வது அதிகாரம். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோளிலே இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன் என்று என்றுமுள்ள தந்தை, என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். பாருங்க, இங்க கடவுளுடைய மகன் என்று 9:6 கரெக்டா படிச்சீங்க. அதிகாரம் சொன்ன உடனே அவங்க சரியா படிச்சுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்க பாருங்க, நல்லா கவனித்து கூர்ந்து பாருங்க. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன். அவர் திருப்பெயர் என்ன சொல்றது? வியத்தகு ஆலோசகர். ஆலோசனையின் கர்த்தர் தான் நம்ம ஆண்டவர். ஆலோசனை கொடுக்கறதுனால அவர் ஆலோசனையின் கர்த்தர் என்று பெயர் அவருக்கு வழங்கப்பட்டார். அவருக்கு மேல யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது. அவர் கொடுக்கிற ஆலோசனை தான் மிக சிறந்தது, கச்சிதமா இருக்கும். சோ தன்னுடைய இயேசுக்கு அவர் பிதாவான கடவுள் ஒரு பேர் சொல்றாரு, வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன். வலிமை மிகு இறைவன் என்னங்க? என்னைக்காவது சிந்திச்சுக்கிறோமா? வலிமை நானுங்க சக்தி. வலிமை மிகு இறைவன்னா இயேசு கிட்ட இருக்கிற பவர் இந்த உலகத்தை யாருக்கிட்டையுமே இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற வலிமை இந்த உலகத்துல யாருக்கிட்டமே இல்லை. பிதாவான கடவுள் சொல்றாருங்க. ஆனா தந்தை கிட்ட இல்லையாக்கா பவர்? எல்லாத்தையும் பவர் இருக்குது. ஆனா ஒருத்தர் அவங்கள நமக்கு வெளிப்படுத்துற காட்சி தான் இது. வலிமைனாக்கா பவர். இவ்வளவு பெரிய பவர். கடலை இரண்டா பிளந்தார். செங்கடல் நடுவே மக்கள் அடிச்சிருந்த செங்கலை இரண்டாக பிளந்தாருன்னு பார்க்கும் போதெல்லாம் அது பிதாவான கடவுளை தான் நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல பார்க்கும்போது பிதாவான கடவுள் எவ்வளவு பலவானா இருக்கிறாரு. ஆனா அதே கடலையும் காற்றையும் ஒரே ஒரு சொல்லுங்கல்ல, அமைதியா இரு, இறையாதே, அப்படியே அடைங்க. தண்ணீரை அவர் ரத்தமா மாத்தினாரு. அங்க நம்ம பிதாவான கடவுளா பாக்குறோம். புதிய ஏற்பாட்டுல இயேசுவாக அதே பிதாவான கடவுள் இயேசுவாக உருவெடுத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இவ்வளவு பெரிய கடவுள் சிலுவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் இறைவார்த்தை 6 படிங்க. விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை மனித பற்றிக் கொண்டிருக்க பாருங்க, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. அப்படின்னா நாங்க கடவுள் தான் அவரு,
ஆனா கடவுள் என்ற வலிமையை அவர் எப்பயுமே குடிச்சிட இல்லையா. படிங்க பிரதர். ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். அதனால மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு வழங்கினார். பிரைஸ் தி லார்ட். இங்க கூட என்ன சொல்லப்படுறது? பெயர். அங்க எசையால பார்த்தோம் இம்மானுவேல் சொல்லுனாங்க, இங்க இயேசு என்ற பெயரை வச்சாங்க. இந்த இயேசுவின் பெயரால தான் இவரு சிலுவையில சிலுவையில நமக்காக பலியாகும். ஆனா பிதாவான கடவுள் இந்த பெயரை என்ன சொல்றாரு? எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே படிங்க, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். இப்ப பாருங்க, யாருடைய பேருக்கு எல்லாரும் மண்டியிடுவாங்க? இயேசு என்ற பேருக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பேர் லூக்கால மாத்தினார் ஆண்டவர். இயேசு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்ற. ஆண்டவர்ன்றாரு, வலிமை மிகு இறைவன், தூயவர் என்பதே அவரின் திருப்பெயராம். அன்னை மரியாள் பாடுறாங்க. லூக்கா அதிகாரத்துல அன்னை மரியாள் பாடல் பாடுற இல்லைங்களா? இயேசு அந்த பிறப்பினுடைய செய்தி கேட்டவுடனே தூயவர் என்பதே அவரின் திருப்பெயராம். தூயவர் என்பது அவருடைய பெயர். அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் குறிக்கப்பட்டிருந்தாலும் இந்த இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டியிடுவர் பட்டுக்குது. இந்த பேருடைய மகத்துவம் என்ன? பிரைஸ் தி லார்ட். நேற்று இதுதான் நான் சில பேருக்கு கொஸ்டின் வச்சேன். இயேசு என்ற பெயருக்கு என்ன மகத்துவம்? யோவானுக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 43 இறைவார்த்தை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தன் சொந்த பெயரால் வருபவரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். போதும். யோவான் 5 ஆமா 43 படிங்க பிரதர். நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். இப்போ யார் சொல்றாங்க? யாரை பார்த்து சொல்றாங்க? இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்றாங்க? பிரதர் புரியுதுங்களா பிரதர்? யார் சொல்றது இந்த வார்த்தைய? இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். யாருடைய பெயரால் அவர் வந்துக்கிறாரு? தந்தையின் பெயர். அப்ப தந்தையின் பெயர் என்ன? இயேசு. இங்க இயேசு என்ற பெயரை வெளிப்படுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? கடவுளுக்கு பல பெயர்கள் உண்டு. அதிலே இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழொரு அனைவரும் மண்டியிடுவர். அப்ப தந்தையின் பெயர், நான் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழொரு அனைவரும் மண்டியிடுவர் போடுறது இல்லையா? அப்ப தந்தையின் பெயர் இயேசு என்று எடுத்துக்கலாமா? நம்ம உண்மைதாங்க. பைபிள சொல்லிருக்குது, நான் சொல்லங்க. பைபிள் வேதம் சொல்லுது, நான் இதுல மாத்தி எதை சொல்ல. பிரைஸ் தி லார்ட். நான் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். இப்போ நமக்கு சொல்லுங்க பிரதர். எஸ், அதுதான் அவர் அங்க இருக்கின்றவா இருக்கிற நானே சொன்னது. அதே இவங்க சொல்ற இங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டதோ அந்த பெயர்கள் 3 பேருக்கும் ஈக்குவல். ஏக பிதா தான் இயேசு, இயேசுதான் தூயவர், இயேசுதான் தூய ஆவியானவர். ஆகவேதான் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் இயேசு சொன்னார். தந்தை மகன்
அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்துக்கிறார் பவுல். இயேசு என்ற பெயர். இப்ப நம்ம தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயர்னு முடிச்சிடுறோம். பைபிளை பார்த்தீங்கன்னாக்கா எசையா தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போகும்போது ஒரு தளபதி யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவை பத்தி. அப்போ உடனே நானும் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு கேட்கிறாரு. படிச்சுக்கணும். அப்ப அவருக்கு இயேசுவின் பெயராலே திருமுழுக்கு கொடுக்கிறார். அப்ப இயேசு என்றால் தந்தை மகன் தூய ஆவி. சரி, இங்க தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் இயேசு சொன்னார். அப்போ தூய ஆவியானருக்கு எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? பாத்துடலாமா? அதுங்களா? பிரைஸ் தி லார்ட். இதே அதிகாரத்துல 10:25 படிங்க. யோவான் 10:25. நீங்கள் தான் நம்பவில்லை. தந்தையின் பெயரால் மறுபடியும் கரெக்டா படிங்க, புரிஞ்சுக்குங்க. அத என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே. அப்போ அவர் சொல்றாரு, என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே அதற்கு சான்றாக அமைகின்றது, சாட்சியா. அப்ப இயேசு செய்யற செயல்கள்லாம் பிதாவானவர் ஒத்திருக்கின்றது. அதனால தந்தையின் பெயரால் நான் செய்கிற செயல்கள் உங்களுக்கு சாட்சியாக அமையும். இப்ப தந்தையின் பெயர் இயேசு என்றாயிற்று. இயேசுக்கு இயேசு என்று பெயர் வச்சாங்க. இப்போ யோவானுக்கு எழுதிய திருமுகம் 14:26. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானவர் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுதோ. இப்ப இயேசு தானே சொல்றாரு. இத புரியுதுங்களாமா? இயேசு சொல்றாரு. இப்போ யாரை குறித்து சொல்றாரு இவரு? இப்போ என் பெயரால், இப்ப தந்தையின் பெயரால் நான் வந்துள்ளேனார தந்தையின் பெயர் இயேசுன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்ப இயேசுக்கு தந்தையின் பெயர் வச்சிருந்தாங்க. அப்பாவின் பெயர் இயேசுக்கு வைக்க சொன்னாரு. ஃபர்ஸ்ட் இமானுவேல் என்று சொல்றாரு, கடவுள் நம்மோடுன்னு சொல்லி வைக்கலாம். அப்புறமா என்ன பண்ணாரு, எப்பயுமே நம்ம மக்களோட தான் இருக்க போறோம், கடவுள் நம்மளை விட்டு பிரியறதில்ல. அதனால தந்தையின் பெயரை இயேசுக்கு வைக்க சொன்னார். கரங்களை தட்டலாமா? இயேசு என்ற பெயரை அவர்களுக்கு இடு. அப்போ இங்க என்ன சொல்றாரு, தூய ஆவியாருக்கு அதே பெயர் தான். ஒரே ஆட்கள் மூன்றாக பிரிகிறார்கள். நம்ம பிரிய முடியுமா? ஒரே ஆட்கள் 3 பாகமாக பிரிகிறார். 3 ஆட்கள் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். 3 பேருக்கும் ஒரே வல்லமை, ஒரே திடம், ஒரே ஞானம் இருக்கிறபடியால 3 பேரும் ஒரே கடவுள். பிரைஸ் தி லார்ட். இங்க இயேசு சொல்றார், என் பெயரால் தூய ஆவியானவர். படிங்க பிரதர், படிங்க. அப்போ தூய ஆவியானவர் பெயர் என்ன? இத்தனை நாள் நம்ம இருந்தோம். சோ இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்குதுங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை நமக்கு புரியுதுங்களா? ஓ, என் பெயரால் தூய ஆவியானவர், என் பெயரால தான் அவர் வராரு. அப்போ தூய ஆவியானவருக்கு என்ன பெயர் இருக்குது? இயேசு என்று பெயர் இருக்கிறது. அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். அப்போ இந்த வார்த்தைகளை, இந்த ரகசியங்களை இந்த கூட்டத்திற்கு வந்தால் தானே மக்களுக்கு அநேக வார்த்தைகள் புரியும். அநேக வார்த்தைகள் எப்படி தெரியும்? கூட்டத்திற்கு வரவும் மாட்டாங்க. ஆனால் போலி போதகர்கள், போலியான வேஷம் போடுறவங்க கிட்ட அநேக மக்கள் போறாங்க. போலி நிறைய விஷயம் பண்றாங்க, நமக்கு அது தேவையில்லை. ஆனா மக்கள் எங்க இருக்கிறாங்க? அங்கதான் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம் கடைசியாக 2 தீமோத்தேயு எழுதிய திருமுகம் 4:2 முடிய இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும்
இவை செய்வதில் நீ கருத்தாய் கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும். அப்ப நான் ஸ்டார்டிங்ல வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் செய்தி தாங்க மாட்டாங்க, கேட்க மாட்டேன். நல்லது செய்தி எங்கேயுமே உடனே மதிப்பு தராது. மறுபடியும் படிங்க பிரதர். செவித்தினவு திணிவு. இந்த காதுக்கு நல்ல வார்த்தைகள் சீக்கிரமா போவாது. பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆமா, அதுதான் உண்மை. இது செவித்திணைவுனா இந்த காது மந்தமா போயிருக்குது, அவங்களுக்கு நல்ல போதனைகளை ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்காக அவர்களே போதகர்களை திரட்டி கொள்வார்களாம். நலம் தரும் செய்தி அவங்களுக்கு எப்படி இருக்குது? வெறுப்பா இருக்குது. தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களையே